வெல்கம் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான சமையல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு சமையல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே உங்க ஃபோன் எடுத்து 0444459493 இந்த நம்பருக்கு டக்குன்னு கால் பண்ணி பட்டுன்னு சமையல் சம்பந்தப்பட்ட அத்தனை சந்தேகங்களுமே நீங்க டக்குன்னு கிளியர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சமையல் பத்தி பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஹாய் ஷெஃப். வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஷெஃப், மீன் குழம்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து நிறைய விதமான மீன் குழம்புகள் தெரியும். மலபார் மீன் குழம்பு அது எப்படி வைக்கிறது? மலபார் ஸ்டைல் வந்து அதாவது கேரளா ஸ்டைல். கேரளாவில் ஒரு இடத்துல வந்து மலபார் அந்த மாதிரி இடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த மீன் குழம்பு வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயிலே சமைக்கணும். தேங்காய் அதாவது ஒரு பாத்திரம், தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்துமே நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டாவே போதும், நல்ல வாசனை வரும். அப்போவே வாசனை வந்துடும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஜஸ்ட்டு குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு இது எல்லாமே ஒன்றா போட்டு ரெடி பண்ணிடுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு அதாவது மீன் போடுங்க. தண்ணி ஊற்ற வேணாம். இந்த மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்தமாரி ஸ்டைலில் தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, கேரளா டைப் ஆஃப் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. ஷெஃப், இன்னொரு விஷயம், கொடம்புளியை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எபிசோட்ஸில் சொல்லியிருக்கீங்க. கொடம்புளிக்கும் சாதா புளிக்கும் என்ன டேஸ்ட் வேரியேஷன் வரும்? டேஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கொடம்புளி அது நம்ம ஜூஸை கூட போட்டு குடிக்கலாம். அதிகமாக ஃப்ரெஷ் ஜூஸ் கூட அதுமாரிக்க நிறைய, அதாவது கொடம்புளி, கொஞ்சோண்டு வெல்லம், அது கூட கொஞ்சோண்டு மில்க் அது போட்டவே மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம குடிக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது. அந்த புளி வந்து ஹீட்டு, இந்த புளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, கொடம்புளியை பற்றியும் டிப் இன்ட்ரெஸ்டிங்காக ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? உங்க பேர் என்ன? எல்லாரும் நல்லா இருக்கு. செஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஷெஃப். ஓகே, உங்க பேர்? அருமையா போய்கிட்டு இருக்கு சார். என்னம்மா சொல்லுங்கம்மா. ப்ரோகிராம்ல அருமையா போய்கிட்டு இருக்கு சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே, நன்றி. உங்க பேர் முதல்ல சொல்லுங்க. பேர் வந்து செல்வி, திருநெல்வேலி. செல்வி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். திருநெல்வேலில நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்படியா? திருநெல்வேலிக்கே சேர்த்து சொல்லிட்டாங்க செல்வி. அந்த அளவுக்கு ரொம்ப உற்சாகத்தோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செல்வி. ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் செல்வி? மதியம் சமையல் வந்து மோர் குழம்பு, வறுவல். ஓகே, சூப்பர். என்ன டவுட் இன்னைக்கு? எனக்கு வந்து காஃபி போடுறது எனக்கு டீடைல்ஸா வேணும். சாயங்காலம் எனக்கு சார் சொல்லி தர காஃபி தான் நான் போடணும். காஃபி டவுட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டவுட் தான். எல்லாரும் சமையல் காஃபி தூள் எப்படி வாங்கணும், என்னென்ன கலக்கணும், எனக்கு அதுல உள்ள டீடைல்ஸ், அந்த விகிதம், அதுல உள்ள கட்டி விடாம தூள் வந்து கட்டி விழுந்துருது, அதுக்கு கட்டி விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த டீடைல்ஸ் ஃபுல் வேணும். பிளஸ் சேமியா பாயாசமும் எனக்கு ஃபுல் டீடைல்ஸா சொல்லணும். ஓகே, ஃபுல் டீடைலா ஷெஃப் இப்ப சொல்வாரு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிம்மா நான் சொல்றேம்மா, நல்லா கவனிச்சிங்கம்மா. காஃபியில் வந்து 2 காஃபி இருக்குது. அதாவது ரெடிமேடு காஃபி இருக்குது, இன்னொன்று வந்து இந்த சிக்கிரி காஃபி அப்படின்னு ரெண்டுமே தனித்தனியாக இருக்கிறது. நீங்கள் ரெடிமேடு காஃபி, சன்ரைஸ் அந்த மாரிக்கு அதை தான் நான் மீன் பண்ணி சொல்கிறேன். ரெடிமேடு காஃபியில் பார்த்தீங்கன்னா சிக்கிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா காஃபி டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு கெடுதல். இப்போ காஃபி நீங்கள் எப்படி போடுறோம் அப்படின்னா ரெடிமேடாக வாங்க வேண்டாம். அந்த கடையில் போய் அதாவது சிக்கிரி தனியாக காஃபி தனியாக வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் அந்த பாத்திரத்தை நீங்கள் ஃபில்டர் இருக்குல்ல அதை வந்து அடுப்பில் காமிச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும். அதாவது அந்த ஹோல் காமிச்சதுக்கப்புறம் அந்த பவுடரை போடுங்க. பவுடர் போட்டு ஒரே ஒரு ஸ்பூனு சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த பாத்திரத்துக்கு தேவையான தண்ணியை அதில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டுட்டு ஒரு 1.5 hours போகும். நீங்கள் நல்லா இது நான் சொல்கிறபடி எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக 1.5 hours அந்த டிகாஷன் ரெடி ஆகிடும். எப்போயுமே டிகாஷன் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறமா அதை அப்படியே வச்சுங்க. அதில் ஃப்ரிட்ஜ்லேயோ இதுலேயோ யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் காஃபி டேஸ்ட்டு வராது, ஒரிஜினல் டேஸ்ட்டு வராது. காஃபி டேஸ்ட் இருக்கும், ஒரிஜினல் டேஸ்ட் வராது. காஃபி போடும்போது ஃப்ரெஷ்ஷாக எப்போயுமே மில்கில் காஃபி போட்டிங்கன்னா அந்த காஃபி சூப்பராக இருக்கும். அதுதான் முக்கியமான கவனிக்க வேண்டியது நீங்கள் டிப்ஸ். சேமியா பாயசம் கேட்டிருந்தாங்க. சேமியா பாயசம் பால் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுக்கிட்டு சேமியா அதில் போடுங்க. சுகர் போட வேணாம். சேமியா வெந்துருச்சான்னு ஒரு இதை எடுத்து பாருங்க, ரெடி ஆயிருக்கும். அந்த டயத்தில் சுகர் போட்டுட்டு அது ரெடி பண்ணிங்க சேமியா பாயசம். அவ்வளோதான், அதில் ஒன்றும் வேறு இது இல்லை. தாளிப்பு வந்து நெய், அது முந்திரி பருப்பு, திராட்சை அது தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி அதில் போட்டுட்டு இறக்கினா போதும், அருமையான சேமியா பாயசம் வரும். ஓகே, சேமியா பாயசம் அண்ட் காஃபி. என்னை பொறுத்த வரைக்கும் காஃபிக்கெலாம் டவுட் கேட்பாங்கன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் காஃபிக்கும் டவுட் கேட்டு கலக்கியிருக்கீங்க. ஷெஃப் சொன்ன முக்கியமான விஷயம், காஃபி வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு ப்ரூ காஃபியாக இருக்கலாம், எந்த காஃபியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு காஃபி இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு சில டிகாஷன் மீந்து போச்சுன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பாங்க, அடுத்த நாளுக்கு அந்த டிகாஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. டக்குன்னு டிகாஷன் இறக்கி நீங்கள் அப்படியே காஃபி போட்டு குடிச்சிங்கன்னா ருசியாக இருக்கும் காஃபி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பெயர், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மொரப்பூர்ல இருந்து கிருஷ்ணவேணி பேசுறேன் மேடம். கிருஷ்ணவேணி அம்மா, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கம்மா. ஓகே, எத்தனை வருஷமா நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் இப்ப 17 வருஷமா சமைக்கிறேன். 17 வருஷமா சமைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று சூப்பரா சமைப்பீங்களா? அப்படி பெஸ்டான சமையல் கிருஷ்ணவேணியோட சமையல்னா எது? எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா சமைப்பேன். ஓகே, சாப்பிட்றது எது விரும்பி சாப்பிடுவீங்க? சாப்பிடுறது பருப்பு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பருப்பு சாம்பார் எல்லாரோட ஃபேவரட் பருப்பு சாம்பாரா இருக்கும் போல இருக்கு. இப்போ என்னவா டவுட் கேட்க போறீங்க? எனக்கு நான் சப்பாத்திக்கு எப்போதும் இந்த முட்டை குழம்பு குருமா தான் செய்யறேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க சேஞ்ச் வேற ஏதாவது செய்ய அப்படின்றாங்க. வெஜிடபிள் வச்சு ஏதாவது சாம்பார். ஓகே, வெஜிடேரியன்ல டிஃப்ரெண்டா ஏதாவது? சரிம்மா, நான் சொல்றேம்மா. அதில் பார்த்தீங்க, நல்லா கவனிச்சிங்கம்மா நான் சொல்றது, சரிங்களா? சரிங்க சார். ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. அதில் வந்து பூண்டு நல்லா, அதாவது நைஸாக கட் பண்ண பூண்டை போட்டு வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் நைஸாக அதாவது கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி அதில் போட்டுங்க. போட்டுட்டு வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா தக்காளி, அதாவது 3 வெங்காயத்துக்கு 4 தக்காளி அந்த மாதிரி எடுத்துங்க. அப்போ தான் அந்த சப்பாத்திக்கு நம்ம தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரிக்கே அது கரெக்டான அந்த பதம் கிடைக்கும். இது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கு ப்ரௌன் ஆகக்கூடாது, ஜஸ்ட்டு நல்லா குக் ஆனவே போதும். அதுக்கப்புறம் அந்த தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். தக்காளி நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு தக்காளி நல்லா கரைச்சிருங்க. அதுக்கப்புறமா 1 மிளகாத்தூள், 1 தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதை போட்டிங்கனாவே அந்த மசாலா ரெடி ஆகிடும். பக்கத்தாப்பில் நீங்கள் இதில் உருளைக்கிழங்கும் போடலாம். உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே நீங்கள் குக் பண்ணலாம். இல்லை எனக்கு உருளைக்கிழங்கு வேணாம், எனக்கு கேஸ் ட்ரபிள் அப்படின்னு நீங்கள் ஏன் நினச்சிங்கன்னா, வெஜிடபிள் கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் பீஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் தண்ணி கம்மியாக வச்சு அதில் பாயில் பண்ணிக்கிங்க. அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ரொம்ப அருமையாக வரும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பெயர்? வள்ளி. வள்ளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே வள்ளி, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? இன்னைக்கு எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், ஓகே, கொள்ளு ரசம். கொள்ளு ரசம். டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன டவுட் கேட்க போறீங்க? சார்கிட்ட ஆட்டுக்கால் பாயா வைக்கணும், அது எப்படின்னு அது ஒன்று தான் அது தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆட்டுக்கால் பாயா சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு மேடம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு. ஆமா, அந்த வெங்காய சட்னி நான் நேற்றுக்கே செஞ்சுட்டேன். சூப்பரா இருந்தது, சார் சொன்ன மாதிரி செஞ்சது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்மா. சமைச்சது நல்லா இருக்குன்னு நீங்க ஷேர் பண்ணிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நீங்க ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு கேட்டிருக்கீங்க, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆட்டுக்கால் பாயாங்களாமா? ஆமாங்க சார். ஆட்டுக்கால் பாயா வந்து மிளகு போட்டு வேணுமா, இல்லை ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றின மாதிரிக்கே வேணுமா உங்களுக்கு? தேங்காய் பால் ஆட்டி எடுத்து ஊற்றி வைக்கிற மாதிரி அந்த மாரி சொல்கிறோமா? அது மாரி சொல்கிறோமா? அது மாரி வைங்க. குழந்தைங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம். சரிங்களா? நான் சொல்கிறேன், குறிச்சிக்குங்க. ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டதுக்கு அப்புறம் ஆனியன் போட்டதுக்கு அப்புறமா நல்ல பெரிய ஆனியனுங்களா சார்? சின்ன ஆனியனை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கங்க. அது கட் பண்ணி அது போட்டுங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துங்க. தக்காளி வந்து புளிப்புக்கு தான் நான் சேர்க்க சொல்றேன். இதே இது நீங்க மிளகு போட்டு அந்த மாதிரி இருந்தால் தக்காளி நீங்க நிறைய சேர்த்துங்க. ஏன்னா மிளகு அந்த புளிப்பு காரத்தை எடுத்துரும். சரிங்களா? தக்காளி போட்டுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கு அப்புறம் அது நல்லா கரைஞ்சிடும், தெரியக்கூடாது. மஞ்சத்தூள், மல்லித்தூள், பச்சை மிளகாய், இதுதான் காரமே பாயாக்கு. அந்த மாதிரி கிரேவி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊத்திக்குங்க. இது ரெடி ஆகணும். பால் எடுத்துக்கலாங்களா சார்? பால் எடுக்கலாமா, ஆனா நீங்க நிறைய தேங்காய் யூஸ் பண்ணுமே, அதனால சொல்றேன். நீங்க நல்லா நைஸா அரைச்சிக்கிங்கம்மா. புரியலமா? ஒரு கோகனட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணனா ஓகே தானுங்களா? ஒரு நம்ம 4 பேர் இல்ல 5 பேருக்கு ஒரு கோகனட் கரெக்டா இருக்குமா? அந்த மாதிரி நல்லா அரைச்சி அதில் ஊற்றிக்குங்க. 5 மெம்பர்ஸ் தான். ஆமாம், கரெக்டாக ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிங்க. தனியாக பாயாவை வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிக்குங்கம்மா. அதில் பாயாவில் நல்லா கவனிக்க வேண்டியது அந்த முடி இருக்கும். முடி இருந்துச்சுன்னா வயிற்று ரொம்ப வலிக்குமா அது சாப்பிடும்போது. ஆமாம், அந்த முடியை மட்டும் நல்லா மைதா மாவு போட்டு கழுவுனீங்கன்னா ஈஸியாக அந்த முடி வந்துடும். சரிங்களா? அது மாதிரி கழுவிக்குங்க. தண்ணி, இஞ்சி பூண்டு விழுது, ஆட்டுக்கால் போட்டு ஒரு 7 விசில் இல்லை 8 விசில் விட்டுருங்க குக்கரில். அப்புறமா இந்த வெந்ததுக்கு அப்புறம் இந்த பாயை எடுத்து அந்த இதில் கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இறக்க போகும்போது கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக போட்டுங்க. நான் ஃபர்ஸ்டே அதெல்லாம் சொல்லவே இல்லை, ஏன்னா லாஸ்ட்டாக தான் கரம் மசாலா பவுடர் போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வருமா. தேங்க்யூ சார். சார் நீங்க சொன்ன சட்னி செஞ்சிருந்தேன், நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிமா. அப்புறம் சார் இந்த வெறும் மல்லி சட்னி அரைக்கிறாங்க இல்லைங்களா சார், எல்லாமே பச்சையா போட்டு அரைக்கிறோம்ல? ஆமா. ஹோட்டல் எல்லாம் கூட வைப்பாங்க. அதுல கொஞ்சம் அரை தக்காளி, சர்க்கரை, பொட்டுக்கல்ல, கொஞ்சம் தேங்காய். ஆமா.
அதெல்லாம் சேர்த்துக்கலாமா? நம்ம வீட்டுல சேர்க்கறதுனால அதெல்லாம் தேவையில்லைம்மா. ஒரு பொருளை பொறுத்து இருக்குமா, அந்த பொருளோட இது எப்படி இருக்கோ அதுதான் தரம் எப்படி இருக்கோ. பாத்தீங்கன்னா தக்காளி வந்து புளிக்கும், வெங்காயம் வந்து இனிக்கும். ஃபர்ஸ்ட் இது சாதாரணமா சாப்பிடும்போது வெங்காயம் காரம் அடிக்கும், அதே இது நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் இனிக்கும். அந்த மாதிரி தரத்தை பொறுத்து தான் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டிஃப்ரெண்டான ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழைக்கலாம் சமைக்கலாம். நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான குக்கிங் டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் குக்கிங் டவுட்ஸ் இருக்கு, எப்படி கிளியர் பண்ணிக்கிறதுன்னு டவுட்டா இருந்துச்சுன்னா உடனே உங்க மொபைல் ஃபோன் எடுங்க. 0444459438 இந்த நம்பருக்கு கால் பண்ணி குக்கிங் டவுட்ஸ்லாம் டக்குன்னு கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். என் பேர் சாந்தி. சாந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க மேடம். ஓகே சாந்தி, இன்னைக்கு என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம், நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா பிரியாணி, குஸ்கா அதெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியுது இல்ல. ஆனா நம்ம வீட்டு பிரியாணி இந்த மல்லித்தலை, புதினா இதெல்லாம் வந்து போடுறது நல்லா தெரியுது. ஆனா அந்த டேஸ்ட் வர்றது இல்ல. இது ஒரு டவுட். இந்த டவுட் நிறைய பேர் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷோல இது 3வது தடவை கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஷெஃப் ஒன்ஸ் அகைன் சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. நான் எங்க வீட்டுல பிடிக்காது, ஆனா எப்படி சமைச்சாலும் அந்த ஒரு டேஸ்ட் வர்றது இல்லைங்க. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, அதுல நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. அதுல வந்து நல்ல கவனிங்க நான் சொல்றது என்னன்னு. ஃபர்ஸ்டே ஆனியன்லாம் வதக்குறோமா, அப்பவே புதினா அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டிங்கன்னா தெரியாதுமா. சில பேர் அதெல்லாம் போடுறது இல்லை, அதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால அது தெரியாது நீங்கள் வெளியில் கடையில் வாங்கும்போது. இதுதாம்மா காரணம், டிஃப்ரென்ஸு. வேறு எதுவும் நம்ம வீட்டில் நம்ம லாஸ்ட்டாக அதெல்லாம் போடுறோம், அதனால அந்த புதினா கொத்தமல்லிலாம் தெரியுது. ஏன் பட்டை கிராம்பு இதெல்லாம் நான் நிறைய வாட்டி எனக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் பட்டை கிராம்பு நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நான் பவுடராகவே அரைச்சிடுறேன். பவுடரை நான் எல்லாமே சொல்கிறதெல்லாம் ஹோட்டலும் வீடும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ரெசிபி சொல்லும்போது. அதனால் அந்த பவுடர்லாம் அந்த பவுடரை அரைச்சி போடும்போது அந்த மசாலாலாம் தெரியுதில்ல. ஆக்சுவலி நம்ம அப்படி தான் சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் கேட்ட டவுட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தக்காளி இல்லைனா ஒரு புதினா ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுவே நீங்கள் அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அதை அவங்க அவாய்ட் பண்ண முடியாது. எப்படி தான் அந்த நியூட்ரிஷன் அவங்களுக்குள்ளே போயிடும். இப்படி ஒரு டைப் ஆஃப் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேருன்னு எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னுடைய பேர் தமிழரசி, பாண்டிச்சேரி. தமிழரசி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தமிழரசி. இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன வீட்டில்? இன்னைக்கு சாம்பார், பீன்ஸ் பொரியல். சாம்பார், பீன்ஸ் பொரியல். ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால எல்லாரும் சாம்பார்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இடியாப்பத்துக்கு மாவு அரைக்கிறது எப்படி அரைக்கணும்னு கேட்கணும். ஓகே, இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்குங்கம்மா. நைஸாக அரைச்சாவே இடியாப்பம் நல்லா வந்துருமா. புரியலமா? நைஸா அரைச்சிங்க. பச்சரிசியை நல்லா கழுவிக்கிங்க. கழுவிட்டு வெயில்ல காய வச்சிங்க. காய வச்சுட்டு 2-3 நாள் காய வச்சுட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிட்டீங்கன்னாவே அதை இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பத்துக்கு கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வருமா. ஓகே ஓகே சார். ஓகே, நல்லா ஊற வச்சு வெயில்ல காய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. காய வச்சுட்டு பிறகு நீங்க அரைச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேருன்னு எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேருன்னு எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் தீபிகா, ஷோரிங்கல்ல இருந்து கால் பண்றேன். தீபிகா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க தீபிகா. ஓகே, என்ன டவுட் கேட்க போறீங்க தீபிகா? பூண்டு சட்னி எப்படி செய்யணும்னு புரியல. பூண்டு சட்னி எப்படி செய்யணும்னு பூண்டு சட்னி. பூண்டு சட்னிங்களாம்மா, நான் அது சொல்றேம்மா. பூண்டு சட்னி இன்னைக்கு நைட்டு டின்னருங்களா? ஆமா. சரி நான் சொல்றேன். வெங்காயம், பூண்டு, அது கூட மிளகா, கொஞ்சமாக புளி, அதாவது காஞ்ச மிளகா, சிவப்பு மிளகான்னு சொல்லுவாங்களா, அது கூட கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் உப்பு, இது எல்லாமே நைஸாக அப்படியே அரைச்சா ரொம்ப அருமையாக வரும். தாளிப்பு போட்டிங்கன்னா நல்லெண்ணெயில் தாளித்து அதை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, வறுக்க தேவையில்லையா ஷெஃப் இந்த பூண்டு இதெல்லாம்? இல்லை, பூண்டு வரலாம், இதில் பச்சையாகவே நல்லா வரும். அதுக்கு தான் நம்ம தாளிப்பு போடுறோம்ல, தாளிப்பு போடும்போது அந்த எண்ணெயில் அந்த பூண்டெல்லாம் அது நல்ல பச்சையாக நல்லா. ஓகே, ரேஷியோ தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அந்த பூண்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்கிரிடியண்டா இருக்கு. ஒரு வெங்காயத்துக்கு 4 பூண்டு, 2 பட்டை மிளகா, கொஞ்சமாக புளி, உப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், அந்த பூண்டு, அந்த காரம், இது 3 இந்த காம்பினேஷனில் அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். பூண்டு பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு ரேஷியோட அந்த பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நன்றி தீபிகா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ.
ஹலோ, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். உங்க பேர்? அனிதா. அனிதா, எப்படி இருக்கீங்க? அனிதா கால் பண்ணீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன்ற வார்த்தையை சொல்றதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நாளைக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுக்கு டவுட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துல இருந்து கால் பண்ணீங்கன்னா உங்க லைன் கட் ஆகாம இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் அனிதா. ஷெஃப் நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரு நாள் மீன் குழம்பு வைக்கிறோம் நல்லா இருக்கு, இன்னொரு நாள் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது, ஒரு நாள் திக்கா இருக்கு, ஒரு நாள் நீர்த்து போகுது. இதுக்கு காரணம் மீனா இருக்குமோ? இல்ல, மீன் வந்து எப்பயுமே வந்து ஒரு மீனும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம செய்யறோம் பாருங்களேன், அந்த செய்யறதோட விதம் தான். நீங்க பாருங்க, நிறைய பேர் வீட்டில் பாருங்க சாம்பார் எப்பயுமே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெசிபி பழகிடுச்சு. மீன் குழம்பு வாரத்தில் 2 நாள் அந்த மாரி வைக்கிறதுனால அந்த ரெசிபி அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆக மாட்டேது. அதனால தான் வந்து நீங்கள் டெய்லி ஒரு வேலையை கரெக்டாக அந்த என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே மீன் குழம்பு இன்னைக்கு இல்லை என்னைக்கு வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, மீன் குழம்பு நம்ம ரெகுலராக வைக்கிறதுனால டச் விட்டு போயிடுது. சாம்பார் ரசம்லாம் ரெகுலராக வைக்கிறதுனால ஈஸியாக பழகி போன ஒரு விஷயமா இருக்குன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேருமா, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க சித்தலபாத்துல இருந்து கால் பண்றோம். உங்க பெயர்? வேம்புடி. இப்போ என்னம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க, என்ன டவுட்? சக்கரை பொங்கல் எப்படி செஞ்சா டேஸ்ட் வர மாட்டேது. ஓ, சக்கரை பொங்கல்னா எப்படி இந்த கோவில்ல கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரியா, நான் எந்த மாதிரியான வகை கேக்குறீங்க? கோயில்ல கொடுக்குறது. ஓகேம்மா. சரிம்மா, நான் சொல்கிறேம்மா. சக்கரை பொங்கல் இன்னைக்கு சாமி கும்பிட்றீங்களாம்மா? ஆமா ஆமா. சரி நான் சொல்கிறேன், நல்லா குறிச்சிக்கங்கம்மா. நான் அப்படி சொல்கிறேன். அதாவது ஒரு பாத்திரத்தை எடுங்க. அரிசி வந்து ஒரு அரிசி எடுத்துட்டிங்கன்னா, ஒரு டம்ளரில் ஒரு அரிசி எடுத்துட்டிங்கன்னா 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் அந்த அரிசி நல்லா வெந்து கொலன்னு ரெடியாக இருக்கும். அரிசி நல்லா வேக வச்சிருங்க, ரெடி ஆகிடும். அது ரெடி ஆனதுக்கப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை நல்லா காய்ச்சிங்க, திக்காக காய்ச்சிங்க. அதாவது தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கிட்டு வெல்லத்தை அதாவது ஒரு 1/2 கிலோ வெல்லம் போட்டு நல்லா காய்ச்சிங்கன்னா திக்காக இருக்கும். அதை வடிகட்டிடுங்க, அந்த மண் இருக்கும், அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது கொலன்னு இருக்கும், அந்த கொலன்னு வராது. நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா அந்த ரைஸு இந்த வெல்லத்தை சாப்பிட்டு நல்லா குண்டாக ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறமா தாளிப்பு, நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் பவுடர் அது போட்டு தாளிச்சு போட்டிங்கன்னாவே நல்லா வருமா சக்கரை பொங்கல். ஓகே, சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. அரிசியை தனியாக நீங்கள் வேக வச்சுக்கணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா குழன்னு வரும் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் சொல்லியிருக்காரு. அந்த சாதம் நல்லா சூப்பரா ஜூசியாவும் கிடைக்கும், திக்கா ஆயிடாது, கேக் மாதிரி ஆயிடும். ஒரு சிலர் சக்கரை பொங்கல் செஞ்சாங்கன்னா அப்படி இல்லாம எப்பயுமே ஜூசியா இருக்கணும் அந்த சக்கரை பொங்கல் நினைச்சீங்கன்னா இந்த ரேஷியோல நீங்க தண்ணி ஆட் பண்ணணும். நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஹாய் அக்கா, நான் ஐஸ்வர்யா பேசுறேன் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐஸ்வர்யா. நீங்க மேரிடா? இல்ல அன்மேரிட் தான். அன்மேரிட். மோஸ்ட்லி அன்மேரிட் கேர்ள்ஸ் வந்துட்டு குக்கிங்ல அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவப்பெயர் இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்காக நீங்க கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எது நல்லா சமைப்பீங்க ஐஸ்வர்யா? குக்கிங் வந்து என் பேஷன். பிடிக்கும். சூப்பர். பெஸ்டா எது சமைப்பீங்க? பெஸ்டானா சப்பாத்தி வெரைட்டிஸ் பண்ணுவேன். ஆலு சப்பாத்தி, மேத்தி. ஓகே சூப்பர். என்ன டவுட் கேட்க போறீங்க ஐஸ்வர்யா? ஆக்சுவலி எனக்கு மெயின் ப்ராப்ளமே ரசம் தான். எனக்கு சுத்தமா எங்க வீட்டுல இருக்கிற ரசம் பிடிக்காது. நான் வச்சாலுமே இட்ஸ் நாட் கரெக்டா வரமாட்டேங்குது. தக்காளி ரசம் எப்படி வைக்கும், ஒரு உடுப்பி டேஸ்ட் எப்படி வரும் அந்த மாதிரி. உடுப்பி டேஸ்ட் ஆஃப் தக்காளி ரசம். அது நான் சொல்கிறேம்மா. நிறைய பேருக்கு அதாவது ஒரு டெஸ்ட் இருக்குமா. இப்போ நாங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு அந்த பெரிய ஹோட்டலுக்கு போகும்போது ட்ரையல் கொடுத்து தான் வந்து எங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்களே. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரசமும் சாம்பார் தான் வைக்க சொல்லுவாங்க. அந்த ரசம் வைக்கிறதுலே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா ரசம் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான இது, பட் ஆனால் ஈஸி தான் ரசம் வைக்கிறது. நான் எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துங்க. அதாவது ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு, ஜீரகம், வெந்தயம், அது கூட பூண்டை நல்லா நைஸாக தோலோடு நல்லா அரைச்சிக்கிங்க. அரைச்சிட்டு அதில் போட்டுருங்க. அந்த பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பில்லை, அதுக்கப்புறமா தக்காளி நீங்கள் டொமேட்டோ ரசம்னு கேட்டதுனால தக்காளி நிறையா, அதாவது நல்லா கொஞ்சம் குறன்னு அரைச்சிங்க, கையில் வெட்டி போடாமல் குறன்னு அரைச்சிட்டு அதை போடுங்க. அந்த தக்காளி நல்லா தண்ணியாக கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் அதை போட்டு புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக கவனிக்கும், இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பருப்பு தண்ணி, பாசி பருப்பு இருக்குல்ல, அதை நல்லா தண்ணியை குக்கரில் வச்சுட்டு தண்ணியாக நல்லா இது பண்ணிக்கோங்க, வேக வச்சுங்க. அதை 1 கிளாஸ் ஊற்றுட்டு அந்த ரசத்தோட அந்த டேஸ்ட்டே அந்த பருப்பு தண்ணி தான். அதை போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக போடுங்க. ரொம்ப அருமையாக வருமா.
அருமையான ரசம் எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. கண்டிப்பா ஐஸ்வர்யா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் எங்க கிட்ட சொல்லுங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, நான் குஜராத்ல இருந்து வைஷ்ணவி பேசுறேன் மேம். வைஷ்ணவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே வைஷ்ணவி, இன்னைக்கு என்ன சமையல் மதியம்? இன்னைக்கு வந்து தக்காளி சாரும் பருப்பு கூட்டு. ஓகே ஃபைன். வைஷ்ணவி, குஜராத்ல என்ன ஃபேமஸ்? இந்த சாப்பாடு குஜராத்ல ஃபேமஸ்னா எது? பாவ் பாஜி ரொம்ப ஃபேமஸ். பாவ் பாஜி. உங்களுக்கு பாவ் பாஜி செய்ய தெரியுமா? இல்ல இல்ல, அது பிடிக்காது, செய்யவும் தெரியாது எனக்கு. அப்படியா? பிடிக்காதுன்னா சரி பரவாயில்ல, விட்டுருங்க, செய்ய தேவையில்லை. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? வந்து எனக்கு 2 வயசு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியா வந்து ஆயிலி இல்லாம ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக்ஸ் வேணும். ஓகே, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு அம்மா. சரிம்மா, பையனுக்காக கேட்டிருக்காங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எதுலமா உங்களுக்கு? பிரெட்ல வேணுமா இல்ல நூடுல்ஸா இல்ல எதுல? ரைஸ்ல? வேண்டாம், பிரெட்ல ஓகேங்களா? பிரெட் ஆர் ரைஸ் அந்த மாதிரி இருந்தா ஓகே. நான் பிரெட்ல சொல்றேன், குறிச்சிக்கங்க. அதாவது பிரெட்டை நல்லா கட் பண்ணிக்கோங்க டைஸாக. பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக, அதாவது சின்ன சின்னதாக அப்படிதுன்னா அவங்க ரசித்து சாப்பிடுவாங்க. நைஸாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, பூண்டு போட்டுங்க. ஆனால் பசங்களுக்கு தெரியக்கூடாது அந்த பூண்டு. நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது கூட இப்போ பூண்டு, அது கூட வெங்காயமும் நைஸாக. இதெல்லாம் தெரியக்கூடாது பசங்களுக்கு நீங்கள் போடும்போது. அந்த அளவில் ஆயிலில் எல்லாமே சாத்தே பண்ணிக்கோங்க. சாத்தே பண்ணிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சோயா சாஸு, கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸு. ஏன்னா அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்லாம் அதில் தான் வரும். இதை போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறமா அந்த பிரெட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதுவும் இது கூட போடுங்க. நல்லா அப்படி டாஸ் பண்ணுங்க. நல்லா அப்படி ரோல் பண்ணிங்கனாவே அந்த டேஸ்ட் வந்துடும். அந்த பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இனிப்பு காரம் கொஞ்சம் அந்த கசப்பு கிடையாது, ஒரு மாதிரியான டேஸ்ட், அந்த சாதாரண டேஸ்ட்டு, அதாவது காரமும் இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதை போட்டு சாப்பிடுங்க. புதினா கொத்தமல்லிலாம் போட வேணாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுங்க, நல்லா நைஸாக, ரொம்ப அருமையாக வருமா. ஓகே ஓகே ஓகே. இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் வந்துட்டு ஷெஃப் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. பிரெட் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க. ரொம்ப பவுடரா கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு கிரன்ச்சினஸே கிடைக்காம போயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கிரன்ச்சி ஃப்ளேவர் இருக்குன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ்ல பிரெட்டை கட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, ஹாய், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீன் குழம்பு ஸ்பெஷல் பற்றி பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மலபார் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது ஷெஃப் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய காலர்ஸ் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் டவுட் இருந்ததுன்னா 0444459493 இந்த நம்பருக்கு டக்குன்னு கால் பண்ணி பட்டுன்னு உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் இருக்காரு. மீன் குழம்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த மீன் குழம்பு நிறைய பேர் நிறைய விதமாக வைக்கிறாங்க ஷெஃப். இன்னும் கொஞ்சம் இந்த மீன் குழம்போட ருசியை தூக்கலாக வைக்கணும், காரம் தூக்கலாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? காரம் தூக்கலாக இருக்குன்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ருசி நிறைய வேணும்னா அந்த மீனை பொறுத்து இருக்குமா. நெத்திலி மீன், வஞ்சர மீன் டேஸ்ட் நிறைய பேர் இருக்கணும். காணாங்கத்தை, சங்கரா, அப்புறம் இன்னும் 2-3 மீன் இருக்குது. அந்த மீன்லாம் நீங்கள் நல்ல, அதாவது முள் இருக்கிற மீனாக வாங்கிட்டிங்கன்னா, கட்லா, கொடுவா இதெல்லாம் இருக்குது. அந்த மீன்லாம் மீன், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்ட் மாறுமா. ஒரு மீன் குழம்போட அந்த மீனோட டேஸ்ட் வர்றது தான் அந்த மீன் குழம்போட ருசியே மாற்றும். ஓகே, இன்னொரு விஷயம் ஷெஃப், நிறைய பேருக்கு குழம்புல இருக்க மீன் பிடிக்காது. அந்த குழம்புல இருக்க மீனை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதை பத்தி டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? அம்பிகா பேசுறேன், மதுரையில இருந்து. அம்பிகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே அம்பிகா, இப்போ என்ன டவுட்? நல்லா இருக்கு அம்பிகா. என்ன டவுட் அம்பிகா? எனக்கு தேங்காய் சாதம் எப்படி செய்யணும்னு தெரியணும். தேங்காய் சாதங்களா? சரிம்மா, நான் சொல்கிறேம்மா. தேங்காய் சாதம் பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா போட்டதுக்கு அப்புறமா தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, சீவி வச்சுங்க. அதுவும் அதில் கொடுங்க. இந்த தேங்காய் சாதத்துக்கு இந்த இஞ்சி போட்டால் தான் நல்ல ஹைலைட்டே கொடுத்து. நிறைய பேர் இஞ்சி யூஸ் பண்ணுறது இல்லை. தேங்காய் சாதமாக டக்குன்னு தேங்காய் போட்டு அப்படி கொடுங்க. இஞ்சி சேர்க்கணும் இந்த தேங்காய் சாதத்துக்கு. இஞ்சி சேர்த்துட்டிங்கனாவே அது கூட பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சுகர் எல்லாமே வதக்கி வச்சிங்க. சாதத்தை தனியாக வடித்து வச்சிங்க. அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தேவை அதிகமாக இருக்கும். அதாவது மசாலாவோட சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாவே நல்லா வருமா.
நன்றிமா கால் பண்ணதுக்கு. ஷெஃப் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மீன் குழம்பை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பார்த்துட்டு இருந்த நேர்களுக்குலாம் நிறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஷெஃப். தேங்க்யூ. இன்னைக்கு நிறைய குக்கிங் டிப்ஸ்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க. இதே போல திங்கக்கிழமையும் பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் டிப்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். பை.